அப்படியே நேராக கவுண்டருக்குள்ளே போகிறான். செல்லூர் அண்ணாச்சி ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாறி போச்சு, இதுக்கு காரணம் எங்கள் எடப்பாடி என்னாச்சு, வேற யாரும் கிடையாது, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த நேரத்தில் எப்போ போனாரு, என்னைக்கு அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்களா? சும்மாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறது. ஆனால் அவருக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊதுகுழலாக எந்த ஒரு இதுலேயும் செயல்படலை. அவர் மக்களுக்கு அவர் காலத்தில் இப்போ 10 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக மதுரை மக்கள் தேர்ந்தது. என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தார்? ஏதாவது மதுரை மக்களுக்கு ஏதாவது கேட்டு கொண்டு வந்தாரா? இந்த திட்டமே இப்போ சர்வதேச விமான நிலையம் அறிவித்ததே எங்கள் பொதுச் செயலாளர் தான். அவர் தான் இங்கே வந்து அறிவிச்சுட்டு போனார். நம்முடைய பசுமன் தேவரையாவுடைய பிறந்த நாள் வரும்போது சொல்லிட்டு போனார், இதை மாதிரி இதை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நான் குரல் கொடுப்பேன்னு சொன்னார். அது கொடுத்தார். அதை எழுதி கொண்டு போய் கொடுத்து அது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பல நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்குது. யாரோ காக்கா உட்காந்து பழமரம் விழுந்த மாதிரி இவர் ஏதோ சொன்னார்ன்றதுக்காக அவர் குரல் கொடுத்துறாரு. ஏதோ போகிற போக்கில் குரல் கொடுத்தார். காக்கா உட்காந்து பழம் விழுந்த மாதிரி நான் உட்காந்து தான் பழம் விழுந்துச்சுன்றது மாதிரி அதோடைய எக்ஸ்தலம் அப்படி இருக்கு. அப்படியே ஆர்பி உதயகுமார் பொங்குறார். ஏங்க எங்க போனாலும் பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்ணிருச்சு, அப்படியே விழுங்கிருச்சு, அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. இப்படியே எங்களை கடுப்பேத்துனா நீங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சியா, உங்களை ஏதாவது பண்ண முடிஞ்சா, ஆலமரமோட வளர்ந்து நிக்கல அப்படின்னு கேட்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்சு திமுக கூட்டணி வைத்த பொழுது அவர்கள் வந்து திமுகவை பாரதிய ஜனதாவுக்கு அபகரித்து விட்டதா? அவங்க தலைவரை அவங்க நியமித்தாங்களா? அவங்க கூட்டணி இருக்கிற போது என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தார்களோ, அதே கூட்டணி தர்மத்தை தான் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன, இது வெற்றி கூட்டணியாக, வலிமையுடைய கூட்டணியாக. இன்னைக்கு தேர்தல் களத்துல திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை, திமுகவுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை, திமுகவுடைய கையாளாத தரத்தை, திமுகவுடைய முறைகேட்டை, திமுகவுடைய தோல்வியை, திமுகவுடைய 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததை இன்னைக்கு களத்தில் தோல் உறுத்து காட்டுறது யாரு? நீங்க எல்லாம் மதுரைக்கு வந்திருக்கீங்க. பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டி போடுறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இப்போ திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எதுல போட்டி போடுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் ஊழலுடைய விவரங்களை புள்ளி விவரமாக எடுத்து சொன்னது மக்களிடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மத்திய அரசோடு இணைந்து மதுரை மாவட்ட மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே சொன்னார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை. இங்க பாருங்க, இங்க ஸ்டாலின் ஐயாவுக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் தான் போட்டி. ஆனா ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி போட்டுட்டா என்ன அர்த்தம், நாங்களே எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்காரு செல்லூர் அண்ணாச்சி. அவங்க மாநாட்டில் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா பேசுறாரு. அது வேற. யார் அப்பா இங்க வர்றது? யாருக்கு அப்பா? மோடிக்கு அப்பா. இங்க தலைமை இருக்கிறது இது. நான் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் எடப்பாடியாரா ஸ்டாலின் ஆண்டு தான் ஆட்சி, இது களம். இதில் போய் தேவையில்லாமல் எப்போ 24 பேச வேண்டியது இப்போ போய் பேசுகிறாருன்னு மறந்துட்டு பேசுகிறாரு போல இருக்கணும் முதலமைச்சர். இனி அது 24 பேசுனா 29 தேர்தல், 29 பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்போ பேசுகிற அதெல்லாம் எடுத்துக்கிறோம். சும்மா அதை ஏதோ இவ்வளோ ஃப்ளோவில் பேசுகிறாரு இப்போ முதலமைச்சர். நீ அதை தொண்டர்களுக்காக ஃப்ளோவில் பேசுகிறதெல்லாம் போய் எப்படியெல்லாம் ஓட்டுறீங்க நீங்கள்? முதலமைச்சர் பேசுறதெல்லாம் ஒரு மாநாட்டில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. ஒப்பனே வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு, அதுக்காக சொல்றாரு. ஒரு விஷயத்தை அழகா சொல்றாரு அன்புமணி ஐயாச்சு, நாங்க தாங்க ஜெயிக்க போறோம், அதுல எந்த மாற்று கருத்து இருக்குல்ல. எதனால இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும் மதுவா இருக்கு, அதனால மக்கள் வந்து திமுக ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்க, நாம தான் ஜெயிக்க போறோம், சேர நல்லா தொடச்சு வைங்கப்பா துணை முதல்வருக்கு அப்படிங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து முடிவு செய்து விட்டார்கள், தெளிவா இருக்கிறாங்க. 5 ஆண்டு திமுக வாய்ப்பு கொடுத்துட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க, கஞ்சா வித்துட்டு இருக்காங்க, ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களிலிருந்து அத்துணை தரப்பு மக்களும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால திமுகவை மாற்றி
அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பு கொடுப்போம் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இதுல களத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் மக்கள். அது குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள். டிடிவி என்னாச்சு, அதாவது அரசியலின் புன்னகை மன்னன் போய் ஐயா டிடிவி ஐயா நீங்க விஜய் கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லுங்க கேட்டா கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு யார் வந்தாலும் சரிங்க. அப்போ ஒருவேளை கண்டிப்பா இழுத்துட்டு வந்துருவீங்களோ? எந்த ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். இப்போ திமுக போற வர்றவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க, தபால் போட வந்தவங்க, ஸ்விக்கியில கொண்டாந்து கொடுக்க வந்தவங்க எல்லாரையும் கட்சியில் சேர்த்து அவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறாங்கல்ல கூட்டணியில் சேர்த்து. அது மாதிரி அம்மா புரட்சி தலைவர் காலத்தில் மந்திரி பதவிகள், பொருளாதார வளர்ச்சிகளை பெற்றவங்கெல்லாம் காலாவதியானவங்களெல்லாம் அங்கே சேர்த்து சீட்டு கொடுக்குறாருல திமுக. அவர்களே அப்படி செய்யும் பொழுது இந்திய கூட்டணி வலுப்பெறுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஐயா நீங்க சொல்றத பார்த்தா சீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சு அந்த சீட்டெல்லாம் அழகா அடுக்கி வச்சிருப்பீங்க போல் இருக்க. அப்படின்னா யாருக்க தம்பி என் விருப்பத்தை சொன்னேன், வந்தா நல்லது, அரவணைச்சு நிப்போம்னு சொன்னேன், அதுக்காக வந்துருவாங்கன்னு சொல்லலையே அப்படின்னு நழுவுறாரு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு தான். அது ஒரே இதுதான். மற்றபடி ஒரே கொள்கை இருக்கிறவங்கெல்லாம் ஒரே கட்சியாக இருந்திருப்பெல்லாம் அது மாதிரி எதிர்கொள்கை இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேரலையா கூட்டணியில்? அது மாதிரி தான் பல இல்லை. நான் எங்கள் கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் சொல்கிறேன். மற்ற விஷயங்களை அண்ணன் யூபிஎஸ் அவர்களும் பாஜகவின் டெல்லியை சேர்ந்த தலைவர்களும் பார்த்துக்கொள்ளும். யார் வந்தாலும் தோள் கொடுத்து தூக்கி அப்படியே முட்டு கொடுத்து போயிட்டே இருப்பான். நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? அவர் வந்தா அவரையும் சேர்த்து தூக்குவோம்ல. ரெடி ஆயிட்டாங்கடா. தோழமை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் தான் அது கடைசி நிமிடத்தில் கூட மாறும். எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை மதிக்கக்கூடியவர்கள் தோளில் போட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டாடுவோம். பொதுவாக எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் பொதுவாக யாராக வந்தாலும் சரி அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். அவர்களை உச்சி முகழ்ந்து அவருக்குரிய பதவி கொடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இயக்கங்கள், அண்ணன் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இயக்கங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் சின்னம் அவங்களுக்கானதை அங்கீகாரம் அரச தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தும் எங்களுடைய தோழமை தான் காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காங்கிரஸாக இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, இத்தனை வருஷம் இருந்தாலும் கூட அவங்களும் இன்னைக்கு பார்க்கும்போது எங்களோட மன மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. என்ன தெரிந்தாலும் உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி மாதிரி ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்லை, ஏதோ கடமைக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே எங்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த இதில் சொல்கிற மாதிரி எதுலேயும் ஒரு இடத்துல விருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற காட்டிலும் நீங்கள் கொடுத்த விருந்து தாங்க நல்லா இருந்துச்சு, நல்லா நாங்கள் சாப்பிட்டோம், மன மகிழ்ச்சியாக சாப்பிட்டோன்ற சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா தோழமை இன்னைக்கு இருக்கிற கட்சிகள், அரசியல் கட்சிகள் எங்களோட தோழமை கொண்டவங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியே சரத்குமார் அணிச்சிட்டு போனா அவங்க ஊரை சும்மா அப்படிதாங்க சொல்லுவாங்க, வரமாட்டாரு, வரவே மாட்டாரு. கொஞ்சம் பீதி தெரியுது அவர்கிட்ட. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா நீங்க தான் பிரதர். அதான் நீங்க அப்படி கேட்கறது பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கேட்கக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்னை பொறுத்தவரைக்கும் NDA இஸ் வெரி ஸ்ட்ராங், அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும். களத்திற்கு சென்ற பிறகு களத்தில் நாங்கள் வைக்கின்ற திட்டங்களையும் நாளைக்கு மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போகிறோம் என்பதை ஊர்ஜிதமாக சொல்லி பிரச்சார பலம் கூடுதலாக இருக்கும்போது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விஜய் பத்தி உனக்கு உண்மையே தெரியாதுங்க. விஜய் இஸ் நோ லீடர் அட் ஆல். ஐயா நாங்க ஓட்டு கேட்கணும்னு நினைக்கும் போது நீங்க எல்லாம் வர தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கணும்னு மகளிர் அணி போய் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இறங்கி வேலை செய்வோங்காரு நம்ம ஐயா. வருகிற தேர்தல் அது என்றைக்கு அறிவித்தாலும், என்றைக்கு அந்த தேர்தல் நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். குறைந்தபட்சம் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் என்பது நாங்களாக சொல்லவில்லை, எடுக்கிற சர்வேயில் கிடைத்த அந்த தகவலை வைத்துத்தான் சொல்லி இருக்கிறோம். எனவே
எங்களுடைய நண்பர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருந்தாலும் இளைஞரணி நண்பர்களாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் அவர்கள் வீடு வீடாக போய் வாக்கு கேட்பது அநேகமாக வேறு எந்த கட்சியிலையும் இதுவரை நடக்காத ஒரு நடவடிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமானதாக அமைந்திருக்கிறது. காரணம், அந்த தாய்மார்களை நோக்கித்தான் தளபதி போட்டிருக்கிற அத்தனை திட்டங்களும் போகிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. நானும் ஆஸ்பத்திரி போனேன், மற்றவங்களும் ஆஸ்பத்திரி வந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. போக மாட்டேன்லாம் சொல்ல போல, கண்டிப்பாக போக போகிறேன், பதில் சொல்ல போகிறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்புவாங்களா அப்படிங்கிறத இங்கே கேள்வின்னு நம்ம செந்தில்பால் ஜெனஜி கேட்காரு. சிபிஐ பதில் சொல்லும் போலுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாகிறேன். எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? அப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்போ நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும். அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. மேபி மக்களுக்கு திமுக ஆட்சியே மக்கள் வேணாமுங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் ஐயா பேசினார். அதாவது திமுக ஆட்சியை மக்கள் வேணாமுங்க, தூக்கி போட ரெடியா இருக்காங்க, எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்றத அவர் பாஷையில் சொன்னேன். This election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu.